ஓகே, என்னுடைய ஃபேஸ் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இது உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய pH லெவலில் பேலன்ஸ் பண்ண போது, ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்க போது. இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ட்ராவல் கம்பெனியன்ஸாகவும் ஆகிடுச்சு இந்த காம்பினேஷன் பேசிக்லி. ஸோ இதை நல்லா என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய முகம் லைட்டாக ஈரமாக இருக்கும் போதே நான் இதை அப்ளை பண்ணினா கூட அது நல்லா என்னுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுது. இது நல்லா ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் இருக்க போது அண்ட் மேக்கப்புக்கு ஒரு நல்ல டாக்கியான பேஸாகவும் இருக்க போகுது. அடுத்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீன் எடுத்து நல்லா என்னுடைய முகம் ஃபுல்லாக இப்படி லிட்ரலாக அப்ளை பண்ணிக்கிறேன். பட் வாட், எவ்வளோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாலும் நான் கண்ணா பின்னான்னு டேன் ஆகி தான் போயிருக்கேன். பட் அதை நான் கவலைப்படையே போகிறது கிடையாது. பிகாஸ் வெக்கேஷன்னா வெளியில் சுற்ற வேண்டியது இருக்கும். வெளியில் சுற்றினா முகம் டேன் ஆக தான் போகுது. ஸோ அதெல்லாம் காமனான ஒரு விஷயம் தான். வீட்டில் ஒரு வாரம் இருந்தால் சரியாக போயிடும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு பாதர் அ லாட் அபவுட் இட். ஸோ நல்லா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு கலர் பாரோட ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் எங்கெல்லாம் டக்குன்னு மேக்கப் ரிமூவ் ஆகுமோ அங்கே நான் போட்டுக்கிறேன். அடுத்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். கே பியூட்டியோட லூஸ் பவுடர். ஆக்சுவலி சிங்கப்பூரில் செம்மையான வெயில் அண்ட் எப்படி இருந்ததுன்னா வேர்த்து ஊற்றிட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வெயில் சுச்சுவேஷனோடு இருந்தது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்னுடைய மேக்கப் சுச்சுவேஷன்லாம். என்னுடைய மேக்ஸிமம் பேஸே இவ்வளோவா தான் இருந்துச்சு. அடுத்து கொஞ்சமாக பிரைட்டன் பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவை மேக்கோட NC45 வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். லைக் யூஸ்வலாக நான் ஹைலைட் பண்ணுற ஏரியாஸ் வரைக்கும். ஹியூமிடான இடத்துல இந்த மாதிரி போடுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுக்கு மேலே நீங்கள் லேயர் சேர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் சுற்றும் போது ஆபத்தான நிலைமைக்கு போயிடும். ஸோ அடுத்து ஐப்ரோஸ் நல்லா நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுதான் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். லைக் அதில் ஒன்றும் ப்ராடக்ட்டும் இருக்குது, அப்புறம் ஜெல் ப்ராடக்ட்டும் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பவுடர் ப்ராடக்ட் தான் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு இந்த கே பியூட்டியோட ப்ளஷ் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய கன்னத்தில் போட்டுக்கிறேன். நான் என்னுடைய அவுட்ஃபிட்டில் அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பூலாம் இருக்கா, அதுக்கு லைட்டாக மேட்ச் ஆகணும். அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளஷி டிண்ட் வேணுன்றதுக்காக ப்ளஷ் போட்டுக்கிட்டேன். அடுத்து இந்த சுகரோட ஐலைனர் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து நான் அப்ளை பண்ணேன். ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சேன் நான். இது ஒரு மாதிரி திக்காக இருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டைம் கொடுத்துச்சு. லைக் என்னுடைய லேஷஸ்லாம் நிறைய போய் ஒட்டிக்கிச்சு. பட் ஐ சம்ஹவ் மேனேஜ். அதை போட்டாச்சு. நான் ஒரு விங் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப ஆப்வியஸாக இருந்த மாதிரி இருந்ததா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் ஐலைனர் எடுத்து இந்த இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் மட்டும் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறது, அந்த ஒரு கிரேடியன்ட் ஆஃப் பிளாக் டு பிங்க் போகிற மாதிரி பிளாக் கொஞ்சமாக நான் போட்டுக்கிட்டேன். அதை ஃபைன் டியூன் பண்ண மாதிரி. அடுத்து மஸ்காராக்கு டூ ஃபேஸ்டோட பெட்டர் தேன் செக்ஸ் மஸ்காரா எடுத்து என்னோடய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். கே பியூட்டியோட பேப்ட் லிப் க்ரையான் எடுத்து என்னுடைய லிப்ஸை நான் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஒரு ஃபேவரட்டான லிப் க்ரையான். அப்புறம் ஒரு மேக்கோட காஜல் பென்சில் எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் நான் லைட்டாக டைட்லைன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கலர் பாப்போட லிப் லைனர் வச்சு என்னுடைய லிப்ஸை லைன் பண்ணிக்கிட்டு அந்த லைனை லைட்டாக சாஃப்டன் பண்ணுற மாதிரி மறுபடியும் என்னுடைய பேப்ட் லிப் க்ரையான் வச்சு நான் லிப்ஸை ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு மேக்கப் செட்டிங் மிஸ்ட் மேக்லேருந்து எடுத்து நல்லா அடித்து முடிச்சிட்டேன். ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் லுக். சாரி, என்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஃபேஸ் லுக் இல்லை. பட் இதுதான் என்னுடைய லுக் அந்த டேக்கு. அடுத்தடுத்த நாளுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றதும் நான் தனி வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது ஒன்று தான் ஆக்சுவலி நான் டுட்டோரியலாக ஃபில்ம் பண்ணதே அங்கே நான் ரெடி ஆகும்போது. பட் நான் உங்களுக்கு தனியாக நான் அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.